நீங்க பாத்தீங்களா, ஃபாரின் போறீங்க, ஃபாரின்ல பாருங்க எந்த ஜாதியும் கிடையாது, எல்லாரும் ஒரே மனுஷங்க தான், அவங்க ஒன்னாதான் இருக்காங்க. நான் பாத்துட்டேன், முஸ்லீம் கண்ட்ரி போயிட்டேன், நான் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் போயிட்டேன், ஈவன் பேங்காக் போனேன், அங்க புத்திசம், அங்க வந்து ஜாதியே கிடையாது. ஏன் வந்துட்டு உங்க இந்தியால மட்டும் இந்த ஜாதிகளை யார் கொண்டாந்தா? இந்த இந்தியால, இந்த உலகத்துல இந்தியால தான் இந்த ஜாதி பாக்குறாங்க. அதனால இந்த ஜாதியை வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவா போயிருக்கு, இந்த எம்எல்ஏஸ் எம்பிஸ் இருக்காங்கல்ல, இவங்கதான் வந்துட்டு சட்டம் இயற்றி ஜாதி இல்லைன்னு கொண்டாந்துட்டாங்கன்னு சொன்னா இந்த ஆணவ கொலையெல்லாம் ஒழிஞ்சு போகும். இவங்க மாத்தி மாத்தி கேம் ஆடுறாங்க. என் ஜாதிக்காக நான் ஒரு கட்சி, நான் போய் ஒருத்தர் பேசுவேன், என் ஜாதிக்காக நான் வந்து பேசுவேன், ரெப்ரசன்டேட்டிவா போவேன், இல்ல உன் ஜாதியை நான் வெட்டுவேன், இதே மாதிரி பண்ணிட்டு இதுல வந்துட்டு பலிக்கடாவா ஆகுறது வந்துட்டு மக்கள் தான். ஆனா இந்த மக்களுடைய பத்தி அக்கறை இல்லாத ஒரு மத்திய அரசாங்கம், ஒரு மாநில அரசாங்கம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஒரு ஜீவோ போட்டு இல்ல, ஒரு ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட முடியாதா? எத்தனையோ ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டாடுங்க, ஜாதியே இல்ல பண்ணு. ஏன் தமிழ்நாடு முன் உதாரணமா எடுத்துட்டுமே ஏன் மத்திய அரசாங்கத்துக்கு ஜாதி இல்லைன்னு கொண்டு முடியாதா? அதனால இந்த கேம் விளையாடுறது எல்லாமே அரசாங்கம் தாங்க தவிர இது மக்களை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஜாதி இல்லைன்னா யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, யாரோட வேணாலும் சந்தோஷமா இருக்காங்க, சாப்பிட்டுப்பாங்க. பொருளாதாரத்துல இல்ல, எல்லாத்தையுமே முன்னேற்றம் அடையுது. இன்னைக்கு ஜாதி சண்டை போட்டு ஒருத்தர் பொறாமையா பாக்குறாங்க, வெறியோட பாக்குறாங்க. இவன் நம்மால வந்து வாழலாம், இவன் நம்மால வந்து வாழலாம், அதனால நான் வந்துட்டு இவனுக்கு போய் வேலை செய்ய மாட்டேன், இல்ல இவனை நான் வந்துட்டு அழிச்சே போயிடுவேன், இல்ல இவன் வந்துட்டு எனக்கு அடிமையாதான் கிடக்கணும், இப்படி ஏன் பேசிட்டு இருக்காங்க? ஏன்டா மண்ணு இது வேலை செய்யுது?